ஹாய் எவ்ரிஒன். எல்லாருக்கும் வணக்கம். இந்த எபிசோட்ல இந்த வருஷத்தோட ரொம்ப எதிர்பார்ப்பான ஒரு தமிழ் படம் அப்படிங்கிறது எதுனா ஜனநாயகன். அந்த படம் எப்படி இருக்கு வாங்க பார்க்கலாம். படத்தோட கேஸ்டிங் அப்படிங்கும்போது தளபதி விஜய், பூஜா ஹெக்டே போன்றோர் நடித்திருக்காங்க. இந்த படத்துக்கு மியூசிக்கல் ஸ்கோரிங் அனிருத், வினோத் இந்த படத்தை இயக்கியிருக்காரு. சத்யன் சூரியன்கிறவர் சினிமோட்டோகிராஃபிங்கிறது ஹேண்டில் பண்ணியிருக்காரு. ஜனநாயகன் படத்தின் கதை அப்படின்னு சொல்லும்போது, படத்தின் நாயகனான விஜய் வந்து ஜெயில்ல வந்து ஒரு கைதியாக இருக்காரு. அப்போ அந்த ஜெயிலுக்கு வந்து ஒரு சிறை அதிகாரி வராரு. அவர் வர்ற வேலையிலேயே ஒரு ப்ராப்ளம் வருது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெயில்ல ஒரு ஆள கொல்றதுக்கு ட்ரை பண்றாங்க. அப்போ விஜய் உள்ள புகுந்து அந்த ஆளையும் காப்பாத்தி, ஜெயிலுக்கு வர்ற ப்ராப்ளத்தையுமே சார்ட் அவுட் பண்றாரு. அப்போ அந்த ஜெயில் அதிகாரிக்கு விஜய் மேல ஒரு பாசிட்டிவ் ஒப்பீனியனும் வருது. அட் தி சேம் டைம் விஜய பத்தி ட்ராக் ரெக்கார்ட்ஸும் அவர் எடுக்குறாரு. விஜயோட நல்ல ஃப்ரெண்ட்லியாவும் மூவ் பண்றாரு. அதே சமயம் அந்த சிறை அதிகாரிக்கு ஒரு பொண்ணு இருக்காங்க. அவங்களும் வந்து விஜய் கிட்ட ரொம்ப அட்டாச்டா இருக்காங்க. அப்படி இருக்க சிறை அதிகாரி விஜய்க்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு ஃபேவரும் வந்து பண்ணி கொடுக்குறாரு. அட் தி சேம் டைம் விஜயோட ரிலீஸுக்கும் அவர் வந்து பெரிய சப்போர்ட்டா இருக்காரு. அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த சிறை அதிகாரி ஒரு விபத்துல இறந்துடுறாரு. அவரோட லட்சியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரோட பொண்ணை வந்து எப்படியாவது ஆர்மியில வந்து சேர்த்து விடணுங்கிற ஒரு எண்ணம் தான் அவரோட எண்ணம். ஆனால் அந்த ஆக்சிடென்ட்ல அவர் இறந்ததுனால விஜயே வந்து அவரோட பொண்ணை வந்து வளர்க்க நேரிடுது. அப்படி இருக்க அவரோட கனவு, அந்த சிறை அதிகாரியோட கனவை வந்து விஜய் கண்டிப்பா நிறைவேற்றணும். அந்த பொண்ணை வந்து ஒரு ஆர்மி ஆஃபீஸரா ஆக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனா, அந்த பொண்ணுக்கு வந்து ஆர்மி ஆஃபீஸரா ஆகுறதுலயும் இஷ்டம் இல்ல. அதே சமயம் அந்த பொண்ணும் ஒரு பையன வந்து லவ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி போயிட்டுருக்கிற ஒரு கதையில வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணு வந்து வில்லனோட ஆளுங்கள்ட்ட ஒரு பிரச்சனையில மாட்றாங்க. அதுலேருந்து அவங்கள காப்பாத்த விஜய் வந்து களத்துல இறங்குறாரு. அப்ப விஜய் களத்துல இறங்கும்போது, அப்பதான் அவருக்கு தெரியுது, நாட்டுக்கே ஒரு சிலரால பெரிய ஒரு ஆபத்து இருக்கு அப்படிங்கும்போது, கதை எப்படி நகருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் எண்ணியபடி அந்த பொண்ண வந்து ஆர்மி ஆஃபீஸரா ஆக்குனாரா? இல்லையா? மேலும் வந்து பார்த்தீங்கன்னா, வில்லன்கள் குரூப்பால வந்து நாட்டுக்கே வந்து ஆபத்துங்கிறது இருக்குங்கும்போது, அந்த ஆபத்துலேருந்து ஒரு ஜனநாயகனா இந்த நாட்ட வந்து அவரு காப்பாத்துனாரா? இல்லையா? இது எல்லாத்துக்கும் ஆன்சர் கொடுக்குற ஒரு படமா அமையறது தான் ஜனநாயகன். இப்போ படத்துல வந்து பெருசா ஒர்க் ஆயிருக்கிற விஷயம் என்னன்னா, டெஃபினெட்லி ஆல் ஓவர் தி பிக்சர், ஆல் ஓவர் தி ஸ்க்ரீன் விஜய், விஜய், விஜய் தான். ஏன்னா, இந்த படம் எடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, படம் வர்றதுக்கு முன்னாடி மோஸ்ட்லி அவர் சொன்ன வேர்ட்ஸ் என்ன? இதுதான் என்னோட லாஸ்ட் படம் இன் தி இண்டஸ்ட்ரி அப்படிங்கிற மாரி சொன்னாரு. நிச்சயம் வந்து அவங்க ரசிகர்களுக்கு தகுந்த மாதிரி படத்தில் டான்ஸ் இருக்குது, ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருக்குது, எமோஷன்ஸ் எல்லாத்துலேயும் மனுஷன் வந்து பின்னி பெடல் எடுத்திருக்காருன்னே சொல்லலாம். பூஜா ஹெக்டே இந்த மாதிரி ஒரு படத்துக்கு என்ன ஹீரோயின் செய்யணுமோ அதை வந்து கரெக்டாக செஞ்சுருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். மமிதா பைஜு எப்படி பண்ணியிருக்காங்கன்னா, நீட்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸ். பிரகாஷ் ராஜ், பாபி டியோலு, நாசரு, நரேன் போன்றோர் நடித்திருக்காங்க. எல்லாருமே இந்த படத்துக்கு என்ன தேவையோ அதை வந்து நீட்டாக கொடுத்துருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அடுத்து இந்த படத்துக்கு தேவையான ஒரு சினிமோட்டோகிராஃபி அப்படிங்கிறது நீட்டாக தான் ஸ்க்ரீனில் ஒர்க் ஆகிருக்கு. பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் அப்படின்னு சொல்லும்போது நிச்சயம் வந்து அனிருத் வந்து ராக் பண்ணுறாரு. சாங்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. அதை விஷுவலைஸ் சினிமோட்டோகிராஃபியில் பண்ண விதமுமே நீட்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு இந்த படத்துக்கு வந்து ஒரு பிக்கஸ்ட் அட்வான்டேஜ் இந்த மாதிரி படத்துக்கு வந்து விஜய் சார் அப்படின்னே சொல்லலாம். அவரோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸாக இருக்கலாம், அவரோட டான்ஸ் மொமெண்ட்ஸாக இருக்கலாம், அதே சமயம் ஆக்ஷன் சீக்வன்ஸாக இருக்கலாம், கூஸ்பம் மொமெண்ட்ஸுங்கிறது எக்கச்சக்கமாக இருக்குது. இந்த படங்கிறது வந்து அதாவது விஜய் சாருக்கு வந்து அப்போ அரசியல் இந்த படம் நடிக்கும்போதே அவர் வந்து அரசியலுக்குள்ளே வந்துட்டார். ஸோ அவரோட அந்த அரசியல் கேரியரையும் பூஸ்டப் பண்ணுறதுக்காக நிறைய விஷயங்கள் வந்து படத்தில் இருக்குது. நிச்சயம் வந்து இந்த படம் வந்து அந்த ஆஸ் பர் பிளானு இவங்க வந்து தமிழ்நாடு ஸ்டேட் எலெக்ஷனுக்கு முன்னாடி விட்டுருந்தீங்கன்னா பொலிட்டிக்கலி ஒரு பயங்கர மைலேஜாக இந்த படங்கிறது ஒர்க் ஆகிருக்கும். பட் வந்து என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படம் ரிலீஸுக்கு முன்னாடியே விஜய் சார் வந்து சிஎம்மாவே ஆயிட்டாருங்கும்போது, ஓகே இந்த பொலிட்டிக்கல வந்து நமக்கு பெருசா அது வந்து ரசிக்கிற அளவுக்கு இல்லனால ஏன்னா, அவர் அந்த பர்ப்பஸ்க்காக சில விஷயங்கள் உள்ள கொண்டு வந்திருக்காங்க. அந்த பர்ப்பஸுக்கே இப்போ இந்த படத்துல வந்து பெரிதாக வேலை இல்ல அப்படிங்கிறது சொல்லலாம். அடுத்து ஆக்ஷன் சீக்வென்ஸுமே சூப்பரா ஒர்க் ஆயிருக்கு. இது எல்லாமே ஜனநாயகன் படத்துக்கு பெரிய பலமாக இருக்கு. இன்னொன்னு என்னன்னா, இந்த படம்ங்கிறது வந்து அவர் வந்து பண்ணும்போது என்ன நெனச்சு பண்ணாருன்னா, இந்த படம் வந்துச்சுன்னா பொலிட்டிக்கலி கொஞ்சம் வந்து நம்ம ஜனநாயகனா ஆயிருவோம் அப்படிங்கிற மாரி நெனச்சிருந்தாரு. ஆனா, ஈவென்ட்ஸ் எல்லாம் வேற மாரி மாறி, அதாவது இந்த படம் ரிலீஸுக்கு முன்னாடியே வந்து அவர் வந்து ஜனநாயகனா ஆகிட்டாரு.
இப்போ இந்த படமும் வந்து ரிலீஸா ஆயிருக்கு. நிச்சயம் வந்து விஜய்ங்கிற ஒரு நடிகர் வந்து ஆல்ரெடி ரசிகர்களுக்கு ஜனநாயகன் தான். அதே மாரி அவரோட பொலிட்டிக்கல் பார்ட்டி பீப்பிளுக்கு அவர் ஜனநாயகன் தான். அதேபோல இந்த படத்துல ஸ்க்ரீன்ல வந்து அவர் ஜனநாயகன்னு ப்ரூவ் பண்ணியிருக்காரு. இது எல்லாமே இந்த படத்துக்கு ப்ளஸ்ஸா இருக்கு. சரி, ஜனநாயகன் படத்துல வேற என்னெல்லாம் செஞ்சிருந்தா இந்த படம்ங்கிறது இன்னும் பெரிதாக அமைந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல இந்த படத்தோட டியூரேஷன் லென்த் வந்து கொஞ்சம் பெரிய படமா போற மாரி ஒரு ஃபீலுங்கிறது கொடுக்குது. அதே மாரி இந்த கதைங்கிறது வந்து ஒரு ப்ரெடிக்டபிள் பிளாட் தான். மேலும் படத்துல இருக்கக்கூடிய வன்முறை காட்சிகள் வந்து எக்கச்சக்கமாக இருக்கு. லாஜிக்கல் லூப் ஹோல்ஸும் எக்கச்சக்கமாக இருக்கு. அதே மாரி டுவர்ட்ஸ் கிளைமாக்ஸ் கிட்ட வரும்போது, அந்த ஃபைட் சீக்வென்ஸ் எல்லாம் வந்து அவ்ளோ தூரம் நமக்கு பெருசாக ஈர்க்கல. இதெல்லாம் தாண்டி ஜனநாயகன் படம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படத்தோட நாயகனான விஜய் வந்து சிறையில கைதியா இருக்காரு. அப்போ அந்த சிறைக்கு அதிகாரியா ஒருத்தர் வராரு. அப்போ அந்த அதிகாரிக்கு வந்து சிறையில ஒரு பிரச்சனை வருது. அத சுமூகமா விஜய் தீர்க்கிறாரு. அதனால சிறை அதிகாரிக்கு வந்து நல்ல ஒரு ஒப்பீனியன் வந்து விஜய் பேர்ல வருது. அட் தி சேம் டைம் அவரோட பொண்ணுமே விஜய்ட்ட வந்து ரொம்ப அட்டாச்டா வந்து இருக்காங்க. அப்படி இருக்க அந்த ஜெயிலர் வந்து விஜய்க்கு சில ஃபேவர்ஸ் எல்லாம் பண்றதுனால, அவர் ஜெயில்லேருந்தே ரிலீஸ் ஆகுற அளவுக்கு இருக்கு. அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த ஜெயிலர் இறந்துறாரு. அந்த ஜெயிலரோட எண்ணம் என்னன்னா, தன்னோட பொண்ண வந்து எப்படியாவது ஒரு ஆர்மி ஆஃபீஸரா ஆக்கணுங்கிறது தான் அவங்களோட எண்ணமா இருக்கு. அந்த லட்சியத்த விஜய் கையில எடுக்குறாங்க. வேற வந்து அந்த சிறை அதிகாரியோட பொண்ணுக்கு வந்து ஆர்மி ஆஃபீஸரா ஆகணுங்கிற எண்ணம் இல்ல. ஆனா விஜய்க்கு எப்படியாவது இவங்கள ஆர்மி ஆஃபீஸரா ஆக்கணுங்கிறதுல விஜய் வந்து போராடிட்டு இருக்காரு. அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா, ஒரு லவ் ட்ராக்ல ஒரு பையனோட சுத்திட்டு இருக்கு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, வில்லன்கள் குரூப்போட அந்த பொண்ணுக்கு ஒரு பிரச்சனை வருது. அப்ப அந்த பிரச்சனையிலேருந்து அந்த பொண்ண மீட்கிறதுக்காக விஜய் வந்து காப்பாத்துறதுக்கு போற வேலையில, விஜய்க்கு வந்து தெரியுது வில்லன் குரூப்பால இந்த நாட்டுக்குமே ஒரு பெரிய ஆபத்து இருக்கு அப்படிங்கும்போது, கதை எப்படி நகருதுன்னா, அதாவது அந்த பொண்ண வந்து விஜய் வந்து ஆர்மி ஆஃபீஸரா ஆக்குனாரா? அதே சமயம் வில்லன் குரூப்பால இந்த நாட்டுக்கே ஒரு ப்ராப்ளம் இருக்குங்கும்போது, அந்த ப்ராப்ளத்தெல்லாம் சார்ட் அவுட் பண்ற ஒரு ஜனநாயகனா விஜய் இருக்காரா? இல்லையா? இது எல்லாத்துக்கும் ஆன்சர் கொடுக்குற படம் தான் ஜனநாயகன். இந்த படத்த வந்து ஹெச். வினோத் நமக்கு எப்படி குடுத்துருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெஃபினெட்லி விஜயோட ஃபேன்ஸையும் சரி, அவங்க பார்ட்டி பீப்பிளையும் சாட்டிஸ்ஃபை பண்ற அளவுக்கு ஹெச். வினோத் இந்த படத்த வந்து குடுத்துருக்காரு. அவர வந்து விஜய வந்து ஜனநாயகனா நிலைநிறுத்தியிருக்காரு இந்த படத்துல அப்படின்னே நிச்சயம் சொல்லலாம். ஜென்ரல் ஆடியன்ஸுக்கு இந்த ஜனநாயகன் படம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரொட்டீன் கமர்ஷியல் மசாலா ஆக்ஷன் படமாகத்தான் இந்த ஜனநாயகன் அப்படிங்கிறது முடியுது. உங்களுக்கு ஒரு படம் பார்க்கணும், ஏன்னா எனக்கு எந்த லாஜிக்கும் தேவையில்ல. படத்தில் ஆக்ஷன் இருக்கணும், நல்ல சாங்ஸ் இருக்கணும், எமோஷன்ஸ் இருக்கணும். நான் வந்து லென்த்து போனாலும் பார்ப்பேன் அப்படின்னா, அந்த மாதிரி ஆடியன்ஸுக்கு இந்த படங்கிறது ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணுற படமாக இது வந்து அமையும். இதெல்லாம் இருந்தும் இந்த படம் வந்து ஏன் பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிச்சயம் வந்து இந்த படத்தோட பெரிய யுனிக் செல்லிங் பாயிண்ட்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது விஜய் வந்து இன்னைக்கு வந்து சீஃப் மினிஸ்டரா டர்ன் ஆயிட்டாரு. அவரோட 30 இயர்ஸ் கேரியர்ல, ஃபிலிம் கேரியர்ல ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு லாஸ்ட் படம் அண்ட் சிஎம்மா ஃபர்ஸ்ட் படம்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த செல்லிங் பாயிண்ட்டே இந்த படத்த வந்து பெருசா நெறைய பேத்துக்கு வந்து பிடிக்க வைக்கும் அப்படின்னே நம்ம நம்பலாம். இன்னொரு விஷயமும் இதில வந்து சொல்ல கடமைப்பட்டுருக்கேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படம் வந்து ஜனவரி மாதமே ரிலீஸ் ஆகணும். அன்ஃபார்ச்சுனேட்லி ஆன்லைனில் இந்த படங்கிறது வெளியே வந்தாலுமே, இன்னைக்கு வந்து இந்த படத்துக்கு வந்து எக்கச்சக்க எதிர்பார்ப்புங்கிறது இருக்குது. யூசுவலி அந்த மாதிரி ஒரு படம் வந்து விஜய் சாருக்கே இந்த மாதிரி ஒரு படம் தலைவான்னு ஒரு படம் வந்துச்சு. அது வந்து ரிலீஸ் தள்ளி போனதில், அதாவது இந்த பைரசி இஷ்யூவில் படம் வந்துச்சு. படம் பெருசாக கை கொடுக்கல. இருந்தும் இந்த படத்துக்கு வந்து இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ராடினரி புக்கிங்ஸு, அதே மாதிரி நிறைய பாக்ஸ் ஆஃபிஸ் கலெக்ஷன் இந்த படம் வந்து பிரேக் பண்ணும் அப்படிங்கிற அளவுக்கு ப்ரெடிக்ஷன் வருது. இதுக்கெல்லாம் காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பவர் ஆஃப் ஒன் மேன், தட் இஸ் தளபதி விஜய் தான் காரணம். படத்தோட சென்சார் சர்டிஃபிகேஷனுங்கும்போது சர்டிஃபைடு தான். இதை மைண்டில் வச்சுட்டு பார்க்குறவங்க பாருங்கள். மேலும் ஒரு புதிய திரை விமர்சனத்தில் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.